மெடிக்கல் கோடிங்கில் வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கா, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஓகே, இப்போ இந்த மெடிக்கல் கோடிங் அண்ட் மெடிக்கல் பில்லிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமான இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ மெடிக்கல் கோடிங் கிளாஸஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததில் நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்குற கேள்வி, எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. லைக் எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவல் விஷயம் என்னென்னா, கோவிடுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத குறைச்சிட்டாங்க. எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ கொடுக்கறது இல்லை, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூஎஸ் ஹெல்த் கேருக்காக ஒர்க் பண்ணுறோம். அங்கே வந்து நமக்கு ஹிப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஹெல்த் இன்ஃபர்மேஷன் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். அந்த ஆக்டுக்குள்ளே யூஎஸோட ஹெல்த் கேர் வரும். ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனோ இல்லை பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸோ அவங்களோட ஹெல்த் கேர் டீட்டெயில்ஸோ எதையுமே நம்ம வாயாலேயோ எப்படியுமே ரிவீல் பண்ணக்கூடாது. லைக் அதை பற்றி பேசக்கூடாது, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது, அதை ஃபோட்டோவாக ஷேர் பண்ணக்கூடாது, அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணக்கூடாது, மெயில் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் கோடிங் முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷர், சர்டிஃபைடு ஒரு நான் சர்டிஃபைட் எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ண உடனே நீங்கள் இந்த ஹிப்பாவெல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்களா, லைக் ஹிப்பாவெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு டவுட் டாக்டர்ஸ்க்கு வரும். ஸோ அதனால் இனிஷியலாக கிளைண்ட் வந்து நமக்கு அந்த ஆக்சஸை கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வர்ற வரைக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம மெடிக்கல் கோடிங் அப்படின்றது எப்படி பண்ணணுன்றதை கற்றுருப்போம். ஆனால் நம்ம கம்பெனிஸில் ஒர்க் பண்ண போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஹெச்ஆர் வச்சுருப்பாங்க. ஒரு கிளைண்ட் ஒரு இஹெச்ஆர் வச்சுருப்பாங்க. இஹெச்ஆர்னா எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு இஹெச்ஆர் வச்சுருக்கும் போது அதுக்கான ப்ராக்டிஸ் நமக்கு இருக்காது. அது ஒரு சாஃப்ட்வேர், அதில் போய் தான் நம்ம கோடிங் பண்ணணும். ஸோ எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி, இப்போ லைக் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்குகிறோம், ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS மாறுறோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஆண்ட்ராய்டே மாறுறோம், பட் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிராண்டுக்கு மாறுறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீச்சர், ஒரு ஃபோனுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபோன் நம்ம கையில் வந்து உடனே அன்றைக்கே நம்ம பழைய ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பழகணும், யூஸ் பண்ணி எது எங்கே இருக்குதுன்னு தேடி கற்றுக்கிறதுக்கு ஒரு 2-3 days ஆகும், கரெக்டாக? ஸோ இது ஒரு ஃபோனுக்கு எப்படி அப்ளிகபிளோ அதே மாதிரி தான் இதுக்கும் அப்ளிகபிள். ஸோ இப்போ இந்த இஹெச்ஆர் பிளாட்ஃபார்மில் போய் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி கோட் பண்ணணுன்றது கோர்ஸ் கற்றுக் கொடுத்துரும். ஆனால் எப்படி அந்த பிளாட்ஃபார்மை ஹேண்டில் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் நமக்கு இருக்காது. ஸோ அது கம்பெனிக்குள்ளே போன அப்புறம் நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கிளைண்ட் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த இஹெச்ஆர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இஹெச்ஆரோட ட்ரைனிங் நம்ம போய் ஜாயின் பண்ண உடனே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த இஹெச்ஆர் ட்ரைனிங் வாங்கி அதில் நம்ம ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு அதை நம்ம நல்லா பழகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண முடியும் கிளைண்ட் கிட்ட. ஸோ இப்போ ஒரு 6 to 8 months ஆகிடுச்சு, கிளைண்ட் ரெகுலராக நம்ம ஒர்க்கை பார்க்குறாங்க, நம்ம மிஸ்டேக்ஸே இல்லாமல் நல்லா பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ரெக்வஸ்ட் நீங்கள் வைக்கலாம். கிளைண்ட் அப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறதுக்கு. பட் அஷ்யூர்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கிளைண்ட் ஒரு மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிளைண்ட். ஒரு டாக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. ஸோ உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத மேண்டேட்ரியாக இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி நல்ல ப்ராசஸை கற்றுக்கிட்டு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எங்கே போனாலும் கரெக்டாக பண்ணுவாங்க, எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் we can request for work from home. இதுதான் ஆக்சுவலி கரண்ட் கண்டிஷன்.
மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி விச் இஸ் ஹேப்பனிங் இன் எனி கம்பெனி. நம்ம இப்போ கரண்ட்டாக ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 10 to 15 கம்பெனிஸ் வரைக்கும் நம்ம இங்கே படிக்கிற பசங்களை ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இமீடியட் பிளேஸ்மெண்ட், கோர்ஸ் முடிக்கிற எல்லாரையும் இமீடியட்டாக நாங்கள் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஹெச்சிசிக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங் இருக்குது. எவ்ரி டே தேர் இஸ் லாட் ஆஃப் ஓப்பனிங் ஃபார் ஹெச்சிசி கோடர்ஸ். ஸோ இந்த கரண்ட்டாக அதுக்கான சீசன் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் ஹெச்சிசிக்கான ட்ரைனிங் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹெச்சிசி இஸ் அ டைப் ஆஃப் மெடிக்கல் கோடிங். ஸோ மெடிக்கல் கோடிங்கில் ஹெச்சிசி கோடிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் அதுக்கான கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.